ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நான் நல்லா கழுகி 2 தண்ணி கழுகி நல்லா துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காவை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி சைடில் இருக்கிறது 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 துண்டு பண்ணணும். ரொம்ப சின்னதாக பொடிசாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 3 பீஸ் பண்ணி எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் 3 பீஸாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காவை பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால் எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுக்கிறது பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு. வெண்டைக்காவை போட்டுடலாம். அதில் வச்சு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வச்சுக்காருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி பிசு போகிற வரைக்கும் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி பிசு போயிடுச்சு. வெண்டைக்காய் எடுத்துடலாம். பாருங்க, பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. அதில் எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூனு ஜீரகத்தை போட்டுடலாம். இப்போ ஜீரகம் போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். ரெண்டு வெங்காயம் மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வரணும், நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். பெருங்காய பொடி போட்டாச்சு. 3 தக்காளி நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூனு. 2 ஸ்பூனு மல்லித்தூள். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள். 1 ஸ்பூனு ஜீரக பொடி. 1 ஸ்பூனு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கடலை மாவு நான் வறுத்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் இருக்குது, அதையும் போட்டிடலாம். அதில் எண்ணெயில் போட்டு நல்லா அதுலேயும் வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கிட்டு மசாலா போட்டுட்டு இது கூடயே இப்போ தயிர் வச்சுருக்கிறேன். 1 கப்பு தயிர், அது ஊற்றிடலாம். அதில் அடுப்பு சுலோவிலே வச்சு செய்யணும், இல்லைன்னா தயிர் பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா இறக்கி விட்டுடலாம்.
நல்லா இலக்கி விட்டோன்னா தயிர் பிரிஞ்சு வராது. அதனால் ஸ்லோலியே வச்சுட்டு நல்லா இலக்கி விட்டுறணும். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்டுலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி சாறு மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கட்டி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுடலாம். இதுலேயே கட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா இங்கே ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்தாச்சு பாருங்க. கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கைப்பிடி கஸ்தூரி மேத்தி வந்து கையில் இப்படி ஆக்கிட்டு போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்க. வெண்டைக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு பண்ணணும். கடலை மாவு எல்லாம் போடுறதுனால சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் குழம்பு. சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.